இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்குடும்ப விழாவின் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு, அன்னை மரியா, புனித சூசையப்பர் திருக்குடும்பத்தினுடைய இந்த விழா, அன்புக்குரியவர்களே, ஒரு உறவு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாத பொழுதுதான் அந்த உறவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்க்க முயற்சி செய்கிறோம். அந்த உறவோடு இருந்த நல்ல காரியங்களை குறித்து யோசிப்பதற்கு அந்த உறவு நம்மிடம் இல்லாமல் போகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த உறவை குறித்த உண்மையான அந்த அனுபவம் நம்முடைய மனக்கண் முன்பாக வருகிறது. ஒருவேளை சாதாரண மொழிநடையில் சொன்னால், அடிக்கடி குடும்பத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நான்லாம் இல்லைன்னா தான் உனக்கு தெரியும் என் அருமை. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. மிக குறிப்பாக சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது, அதிலும் அனுபவமிக்க நம்முடைய அப்பா அம்மாவோ நம்முடைய தாத்தா பாட்டிகளோ சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான்லாம் இல்லைன்னா தான் இவனுக்கு என் அருமை தெரியும். நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வார்த்தைகளை? சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி வார்த்தைகளை? நான்லாம் இல்லைன்னா தான் உங்களுக்கு இந்த அருமை தெரியும், என்னுடைய அருமை தெரியும். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் சில அருட்பணியாளர் கூட பங்குசாமியார் வரும்போது, பங்குசாமியாருக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சண்டை கண்டெல்லாம் இருக்காது, ஆனால் கருத்து வேற்றுமைகள் இருக்கும். எப்படா ஒரு பங்கை விட்டு போவார் அப்படின்னு மனசு நினச்சிருப்போம். போன பின்னாடி தான் தெரியும், ஐயோ இவரை மிஸ் பண்ணிட்டோமேப்பா நம்ம. இது ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் தொடங்கி நட்பு வட்டாரங்களில் அது அப்படியே தொடர்ந்து கணவன் மனைவிக்குள்ள, அப்படியே அன்பியங்களுக்குள்ள, நம் வாழக்கூடிய சமூகத்திற்குள்ள இன்னைக்கு எத்தனையோ நபர்கள், நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், அவருடைய அந்த வாழ்க்கை குறித்து அவர்கள் ஒருவேளை எதிர்கட்சிகளாக இருந்தாலும் கூட அவரை குறித்து பேசுகிறார்கள். ரத்தன் டாடா, அவருடைய பிறந்த நாள் நிறைய சமூக வலைதளங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவரை குறித்த நிறைய காரியங்களை வாழ்கின்ற நாட்களிலே எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் கூட, மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட, இறந்த பின்னாடி அவர்களுடைய வாழ்வில் இருந்த நன்மைத்தனங்களை எல்லாம் அவர்கள் யோசிச்சு பார்க்குறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்போ ஏன் கணவன் மனைவியா உங்களை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கேன்னா, இப்போ ஒரு முறை அப்படியே உங்க கணவன் முகத்தை பாருங்க, உங்க குழந்தைகள் முகத்தை பாருங்க, ஒரு ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்க, திருக்குடும்ப திருவிழாவுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே, ஐயோ இதே மூஞ்சத்தானே வந்து நேத்து நைட்டும் பார்த்தேன், காலையிலையும் பார்த்தேன், இதே மூஞ்ச மறுபடியும் பார்க்கணுமா? ஒரு உறவு நம்மோடு இருக்கின்ற வரையிலுமாக அந்த உறவினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிவது கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குடும்ப திருவிழாவினுடைய மையம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் திருக்குடும்ப விழாவை இயேசு மரி சூசையினுடைய திருக்குடும்ப விழா என்று தாய் திருச்சபை நாம் ஒவ்வொருவருக்குமாக இந்த விழாவை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய YCS வளர் இளம் பருவத்தினர் இவர்களுக்கான இந்த நிர்வாக குழு தேர்தல் நடைபெற்றது. அப்போ நம்முடைய பாசல் சென்டர், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இந்த புதிய பேராலயம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அந்த நிகழ்வு நடைபெற்றது. சரியா ஒரு 9:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 9:30 மணிக்கு குழந்தை செல்வங்கள்லாம் வரணும், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் 10 மணிக்கு நம்ம நிகழ்வு ஆரம்பிக்கணும். கொஞ்சம் தூரல்லாம் இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில். 8:30 மணி பூசை, ஏன்னா தருமபுரி மண்ணின் மைந்தர் அப்படின்றதுனால 8:30 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஒரு 9:30 9:45 மேக்சிமம் 10 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஒரு 9:30 மணி இருக்கும். ஒரு கணவன் மனைவி அப்போ தான் வர்றாங்க. வந்துட்டு, ஃபாதர் இங்கே பூசை இங்கே இல்லைங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பூசை இங்கே இல்லை, பழைய சர்ச்சில் தான் இருக்குது அப்படின்னு. 9:30 மணிக்கு திருப்பள்ளிக்கு வந்து இங்கே பூசையே முடிஞ்சு போயிருக்கும். இவங்க இங்கேருந்து பழைய ஆலயத்துக்கு போகிறதுக்குள்ள பூசையே முடிஞ்சு போயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிகழ்வு 8:30 மணி பூசைக்கு 9:30 மணிக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம்.
அடுத்தாக கடந்த வாரத்தில் நான் பார்த்த ஒரு வேலை, இதை நம்ம சொல்லாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை நீங்கள் பின்பற்றி நீங்களும் இதை உங்களுடைய லைஃப்பில் அப்படி ஒரு பேட்டர்னை வச்சுக்குவீங்களோன்னு ஒரு வலைதளங்களில் சமூக தொடர்பு சாதனங்களில் ஒரு காரியம் பார்த்தேன். ஒரு யூத் கேர்ள், ஏறக்குறைய ஒரு 18-19 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், வேகமாக ஓடி வர்றாங்க. அம்மாட்ட ஓடி வந்து அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா அம்மா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு யாரோ ஒரு பையனை கூட்டின்னு ஓடி போயிட்டாலாம். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு ஃபாதர் பிரைஸ் தி லார்ட்னு கேட்குறீங்களா? சொல்ல போகிறான் பாருங்க அந்த விஷயத்தை. அப்போ அந்த அம்மா வந்து, சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அம்மா வழக்கமாக வந்து அந்த பொண்ணை பார்த்து அந்த குடும்பத்தை பார்த்து கற்றுக்கோன்னு சொல்றியே, இப்போ சொல்ல மாட்டியாம்மா அந்த பொண்ணை பார்த்து நீயும் ஓடி போயிருன்னு? அவங்க அம்மா பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் வந்து இப்படி நினச்சிருக்கேன், இதை நான் கண்டிப்பாக ஒரு யூடியூப்ல பதிவு செய்யலாம். ஏன்னா பல இடங்களில் நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். நம்ம அருட்தந்தை ஜாக்சன் அடிகளார் எல்லாருக்குமே தெரியும், மாதா தொலைக்காட்சி தருமபுரியில் வந்து ஜாக்சன் அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் சீனியர். அவர் அவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா 3 குழந்தைகள், ஒரு அக்கா ஜாக்சன் அண்ணன், தம்பி ஜெஸ்மன், இவங்க 3 பேரும் நாங்கள் குடும்ப நண்பர்கள். பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஒருவேளை நீங்கள்லாம் இப்படி எங்கிருக்கீங்களான்னு தெரியல, பட் ஆனால் நான் இப்படி நினைத்திருக்கிறேன், ஒருவேளை நம்ம இந்த பிராங்க்லினுடைய குடும்பத்தில், இந்த ஜாக்சன் அண்ணனுடைய குடும்பத்தில் பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மனதில் நினைத்தது உண்டு. நான் மட்டுமல்ல, எங்களுடைய அந்த வயது ஒத்த வயது உள்ள அந்த நபர்கள் எல்லாம் கட்டாயம் நினைச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய பங்குல கூட 8:15 மணிக்கு பூசையை நம்ம 8:30 மணிக்கு மாற்றி வச்சிருக்கோம். எதுக்குன்னா காலையில் ஒரு வேளை இந்த மாத்திரை போட்டுட்டு வர்றவங்க, ஃபாதர் பூசை கொஞ்சம் லேட்டாக முடியுது ஃபாதர், அதனால வந்து நாங்கள் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு மாத்திரை போட்டு 8:30 மணிக்கு பூசை, நீங்கள் ஒரு 7:30 மணிக்கு சாப்பிட்டு வாங்க. எத்தனையோ நாட்களில் 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் திடப்பொருள் சாப்பிடாதீங்க, ஏனென்றால் திவ்ய நற்கருணை நாதரை வாங்குவதற்கு உங்களுடைய உடல் ரீதியான தயாரிப்பு வேண்டும் என்று சொல்லி தாய் திருச்சபை சொல்லி இருக்கிறது. ஆகவே ஒரு 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தா, மாத்திரை கத்திர போட்டுட்டு வந்தா உங்களுக்கு அது வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஒரு 7:30 8:15 மாதம் ஒரு 8:30க்கு மாற்றணும். நம்ம பூசை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம், பூசை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, சரியாக 7:30 மணிக்கு, 7:45 மணிக்கு, 8 மணிக்கெல்லாம் இந்த ஆலயத்திலே கணவன் மனைவியாய் வந்து, குழந்தைகளாய் வந்து ஆண்டவரை வழிபட வரக்கூடிய குடும்பங்களை நான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறேன் பங்கு தந்தையா. அப்ப இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் நினைத்த ஒரு காரியம், ஏன் இந்த குடும்பத்தில் நாம் பிறக்கவில்லை என்று. ஒருவேளை இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால், நான் சொல்லக்கூடிய இந்த குடும்பம் அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு குடும்பமாக, ஒருவேளை ஞாயிறு வழிபாடு என்று சொன்னால் அவர்கள் ஆலயத்திற்கு முன்னதாகவே வரக்கூடிய அந்த ஒரு காரியம், ஆலய வழிபாட்டுல இன்றும் கூட அருட்தந்தை ஜாக்சன் அடிகளாருடைய தந்தை முக்கியமான இடங்கள்ல இருப்பார். ஒருவேளை கொயர் அப்படின்னா கொயர்ல இருப்பார். அவங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு இசைக்கருவி கற்றுக் கொடுக்கக்கூடிய, இன்னைக்கு அருட்தந்தை ஜாக்சன் அடிகளாருடைய அந்த கீபோர்டு மாதா தொலைக்காட்சியில எல்லா குருக்களையும் ஒருங்கிணைத்து எத்தனையோ சபையில் இருக்கக்கூடிய அந்த சேனல்ஸ்க்கெல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து இந்த ஆன்மீகத்தினுடைய அடித்தளம்? தன்னையே மறைத்து கொண்டு, நீ ஒருவேளை மாதா தொலைக்காட்சியில் அவங்க இருந்தாங்கனாலும் கூட ஒரு 10 வருடம் பணி செஞ்சாங்க. அருட்தந்தை ஜாக்சனுடைய அடிகளாருடைய முகத்தை நம்ம நிறைய பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியானது தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய ஒரு அருட்பணியாளரால் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஒரு அடித்தளம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தது. அதை அப்படியே அவருடைய சகோதரன், அதை அப்படியே அவருடைய பேர குழந்தைகள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது மற்றவர்களோடு. என்னுடைய தனிப்பட்ட திறமையை இன்னொரு நபரோடு நான் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. என் குடும்பத்தை இன்னொரு குடும்பத்தோடு நான் வந்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆனா இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? நிறைய நேரங்கள்ல அப்பா அம்மா வந்து, நான் சொன்ன அந்த ஒரு உதாரணம், உங்களுடைய குழந்தை செல்வங்களை இன்னொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களோடு ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவ பாருங்க எப்படி இருக்கிறான், நீயும் தான் இருக்கியாடா
அப்படின்னு நம்முடைய குழந்தை செல்வங்களை நம்ம சொல்லுகின்ற பொழுது, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த குழந்தை செல்வங்களுடைய வாழ்க்கையில அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னாலும், அப்படியே தொடர்ச்சியா அவங்களுடைய வாழ்வில் உளவியல் ரீதியாக அந்த குழந்தை செல்வங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். என் அன்பார்ந்த பெற்றோரே, என் அன்பார்ந்த குடும்பங்களே, உங்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்துல இந்த திருக்குடும்பத்தில் இருக்கிற இயேசுவை போல நீ இருக்கிறியாடான்னு ஒப்பிட்டு பார்த்துருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா உடனே உங்க குழந்தைகள் கேட்பாங்க, திருக்குடும்பத்தில் இருந்த புனித சூசியப்பர் போல இருக்கிறியா, திருக்குடும்பத்தில் இருக்கிற அன்னை மரியாவை போல இருக்கிறேன், நம்மளை கேட்பாங்க கேள்வி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஏன் இந்த திருக்குடும்பத்தை நீங்களும் நானும் கொண்டாட, இந்த விழாவை கொண்டாட தாய் திருச்சபையானது நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். இன்னைக்கு மிக அழகா திருப்பாடல் அழகா பாடினாங்க, பர்த்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? வண்டர்ஃபுல், மிக அழகான ஒரு திருப்பாடல், நல்ல தயாரிப்போடு ஆண்டவருக்கு முன்பாக தங்களையே தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, என்னுடைய குரலால என்னுடைய திறமையினால நான் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு திருப்பாடலை இன்னைக்கு தாய் திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. திருப்பாடல் 84வது அதிகாரம், திருப்பாடல் 84வது அதிகாரம், இறை வார்த்தை 4. அதைத்தான் நம்ம பல்லவியா பாடணும். சாம்ஸ் 84:4. திருப்பாடலுடைய இந்த இறை வார்த்தை நம்ம எடுத்து வாசிப்போம். திருப்பாடல்கள் 84வது அதிகாரம் 4வது வசனம். உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பெயரு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இன்று ஒரு முறையாக எல்லாரும் இந்த இறை வார்த்தையை நம்ம எடுத்து வாசிப்போம். உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பெயரு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மால கடவுளை புகழ முடியவில்லை, அவருக்கு நன்றி சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன முக்கியமான காரணம்? இப்போ நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஆல்மோஸ்ட் 365 நாள்ல 363வது நாள்ல இருக்கோமா, 62வது நாள்ல இருக்கோமா? சரி பிரியமானவர்களே, அப்படியே ஒரு முறை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதும் இந்த 363 நாள்ல கடவுளுக்கு நம்ம நன்றி சொன்ன நேரங்கள் மட்டும் அப்படியே யோசிச்சு பாருங்க. கடவுளை புகழ்ந்த நேரங்கள் மட்டும். இன்னைக்கு நம்முடைய காரியங்களை நாம் சாதித்துக் கொள்வதற்காக ஒருவேளை குடும்பத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ கம்பெனிலேயோ முகத்துக்கு நேரா ஆசீர்வாதம் சார், அப்படியே முகத்தை பார்த்து அவருடைய கண்ணை பார்த்து, சார் என்ன அழகா பாடுறீங்க சார், நீங்க என்ன அருமையா அந்த கொயரை வழி நடத்துறீங்க சார் அப்படின்னு முகத்துக்கு நேரா பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்து நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதம் இருந்து எனக்கு ஒரு ஆதாயம் வேண்டும். என் அலுவலகத்துல இன்னைக்கு எத்தனை முறை என்னுடைய மேனேஜர், எனக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர்ஸ், சில நபர்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. என்ன வேணாலும் என்னுடைய சமூகம் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கிறது. நீ பதவியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ பணம் படைத்தவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணா செஞ்சுக்கோ. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு முகத்துக்கு நேரா ஒருவேளை நமக்கு தெரியும், இவரை நம்ம இப்படி சொல்றது ஒரு தமிழ்ல சொல்லணும்னா வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நமக்கு தெரிஞ்சும் கூட நம்ம முகத்துக்கு நேரா நம்முடைய ஆதாயத்திற்காக. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 363 நாள் கடவுளை என்னுடைய வாழ்க்கையிலே புகழ்ந்த நேரங்கள், அவருக்கு நன்றி சொன்ன நேரங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை. இந்த திருப்பாடல் 84வது அதிகாரம் இறைவார்த்தை 1. ஒருவேளை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கிறதா? சாம்ஸ் 84:4, திருப்பாடல் 84 இறைவார்த்தை 1. இன்னைக்கு திருக்குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லது அன்னை மரியாவாக இருந்தாலும் சரி, அல்லது புனித சூசேப்பராக இருந்தாலும் சரி, நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நான் ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் முதல்ல
எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு blessing என்னன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன், கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய மகிழ்ச்சியான நேரங்களிலும், என்னுடைய சவால் நிறைந்த நேரங்களிலும், என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எனக்கு நன்றி சொல்ல முடியல, என்னால புகழ முடியல அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கிறேனா? நான் கடவுளுடைய இல்லத்தில் இருக்கிறேனா? இன்னைக்கு அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து சொன்ன ஒரு காரியம், இன்னைக்கு காலையிலிருந்து எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு ஆலயத்துல வந்து அவங்க பணி செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா பங்குசாமியாருக்கு தான் தெரியும் எத்தனை பேர் இங்க இருந்தாங்க. 100 பேர் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களுடைய நம்முடைய பங்குல, ஃபாதர் எல்லாம் வெளியில வேலையில இருக்கிறாங்க, ஃபாதர் எல்லாரும் படிக்கிறாங்க, ஃபாதர் வீட்டுல இருந்துகிட்டு நான் ஏன் இந்த வேலை செய்யணும்? ஒரு சகோதரன் அப்பதான் வந்தாங்க, வெளியில போய் கமெண்ட் என்ன தெரியுங்களா, எப்பா நான் வந்து காரை எடுத்துட்டு போலான்னு வந்தேன்ப்பா, என்னைய கூப்பிட்டு வேலை வச்சிருவாங்க மாதிரி தெரியுது. ஆண்டவருடைய இல்லத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், கடவுளை இந்த பங்கு சாமியார் இருக்கும்போது நான் ஏன் வந்து வேலை செய்யணும்? இவர் சொல்றத நான் ஏன் கேட்கணும்? இந்த தலைமை வழிகாட்டி இருக்கும் போது என் அன்பியத்திற்கோ அல்லது என்னுடைய குழுவுக்கோ இந்த ஒரு தலைமை வழிகாட்டி இருக்கும் போது நான் ஏன் வந்து வேலை செய்யணும்? நான் ஏன் காசு கொடுக்கணும்? நான் இங்க செய்யறதை விட இன்னொரு பங்குக்கு போய் செய்யறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் நம்மால ஆண்டவரை புகழ முடியவில்லை? ஏன் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல முடியல? ஏன் என்னுடைய திறமைகளை ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்தவில்லை என்று சொல்ல நிறைய நேரங்களில் நாம் மனிதர்களை முன்வைக்கிறோம். ஆனால் திருக்குடும்பமானது முன்வைத்தது யாரை? 84வது அதிகாரம் 1வது வசனம், திருப்பாடல்கள். வாசிப்போம் இந்த இறைவார்த்தையை சத்தமா. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அடுத்த இறைவார்த்தை அப்படியே வாசிச்சு பாருங்க. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. அன்புக்குரியவர்களே, நான் மிகைப்படுத்தி சொல்லல, ஒருவேளை இது உங்க அனுபவமான்னு பாருங்க. ஒரு சில நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னதான் ஒருவேளை நம்முடைய பங்குல நம்ம திருப்பலினுடைய நேரம் அதிகமானாலும் கூட, குழந்தை இயேசுவின் புனித தெரேசால் ஆலயத்துல திருப்பலியில ஞாயிற்றுக்கிழமை பங்கெடுக்கிறேன் அல்லது வார நாட்கள்ல பங்கெடுக்கிறேன், எனக்கு இங்க திருப்பலியில பங்கெடுத்துட்டு வேற எந்த ஆலயத்துல போய் திருப்பலியில பங்கெடுத்தாலும் பூசையில பங்கெடுத்த மாதிரி இல்லப்பா. ஒருவேளை நீங்க சொல்லிருக்கலாம், உங்க மனசுக்குள்ள கூட சொல்லிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. சில பேர் என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், அன்புக்குரியவர்களே, ஒருவேளை பங்கு தந்தையாக நான் இந்த இடத்தில் மட்டுமல்ல பல்வேறு பங்கு ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன். சில நேரங்கள்ல சில ஆலயங்களை திருப்பலி ஒப்பு கொடுப்பதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஆலயத்தில் வழிபாடுகள்ல இறைமக்கள் பங்கெடுக்கக்கூடிய விதம், நம்முடைய ஆலயத்தில் வழிபாட்டுல இறைமக்கள் பங்கெடுக்கக்கூடிய விதம், நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவோ பெரிய இடங்களுக்கு போனாலும் அந்த வழிபாட்டுல நம்மால அப்படி பங்கெடுக்கின்ற பொழுது அந்த உள்ளார்ந்த விதமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்ம திருப்தி. அப்ப இன்னைக்கு திருப்பாடல்கள் 84வது அதிகாரம் இறைவார்த்தை 1 சொல்கிறது, அன்புக்குரியவர்களே, ஒருவேளை பிறப்பு உங்களுக்கு வேறெங்கோ, நீங்கள் வளர்ந்தது வேறெங்கோ, ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவுடைய ஆலயத்தை பங்கு ஆலயமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பங்கை சார்ந்தவர்களாய் நீங்கள் உழைக்கிறீர்கள், நீங்கள் படிக்கிறீர்கள், எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், நம்முடைய இந்த பங்கு ஆலயத்தினுடைய அழகை என்னுடைய வாழ்விலே அனுபவிக்க முடிகிறதா? இந்த ஆலயத்தினுடைய ஆலய முற்றங்களுக்காக என்னுடைய மனசு ஏங்கி தவிக்குதான். எப்படா வருவோம் நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு? ஒருவேளை நான் என்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்க சென்றாலும் கூட, சில நேரங்களில் சில நபர்கள் கொடுத்த கமெண்ட்ஸ், ஒசூர்ல இருந்துட்டு என் சொந்த ஊருக்கு போனா எப்படா திரும்பி வருவோன்னு இருக்குது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா வெயில் பழக்குது, சூடு தாங்க முடியல. நான் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை எனக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேற எந்த இடத்துல போனாலும் எப்படா நான் என் வீட்டுக்கு போவேன்? அருட்தந்தை போஸ்கோ மதலிமுத்து அடிகளாரை குறித்து நான் அதிகமா சொன்ன ஒரு காரியம், உன்னை போல ஒரு பங்கு சாமியார் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் எங்கு சென்றாலும், நண்பர்களோடு சென்றாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, நான் என் வீட்டுக்கு போகணும்பா, என் பங்குக்கு போகணும்பா, நைட்டு தூங்குறதுக்கு அவர் பங்குக்கு வந்துருவார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் கூட இருக்கலாம், ஒசூர்ல வாடகை வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கு சென்றாலும் மீண்டுமாக என்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம். ஒருவேளை கணவன் இன்னைக்கு வேலையினுடைய நிமித்தமாக வெளியில போறார், ஆனால் மனைவியை அதிகமாக நேசிக்கிறார், தங்களுடைய குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறார். எங்க போனாலும் அவருடைய மனசு வீட்டில் தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க பெரியமானவர்களே, திருப்பாடல் 84வது அதிகாரம் இறைவார்த்தை 1, நம்முடைய இந்த ஆண்டவருடைய இல்லம், இந்த ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகை நாமல்ல, வெளியில இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கிறார்கள். எப்படா நம்ம இங்க வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய முற்றங்களுக்காய் உங்களுடைய ஆன்மா ஏங்கி தவிக்கிறதா? ஆண்டவர் இயேசுவினுடைய உள்ளம் ஏங்கி தவித்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை அன்னை மரியாவிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி வேற எங்கேயாவது பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவிடமும் புனித சூசையப்பரிடமும் கேட்ட ஒரு கேள்விய இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம நற்செய்தியில வாசிச்சோம். என்ன கேட்கிறாரு? என் ஆண்டவருடைய இல்லத்தில் தந்தையினுடைய அலுவலை நான் செய்திருக்க வேண்டும் என்பது தெரியாதா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எத்தனை குழந்தை செலவினை நம்ம அப்படி வளர்த்துட்டு இருக்கிறோம். இதை சொல்லாம வேண்டாமான்னு தெரியல, என் பசங்க ஆனால் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பணி பகிர்வு, ஒருவேளை நைட் ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க பசங்க, காலைல சீக்கிரமாக எழுந்திக்கிறாங்க, ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் என்னுடைய குழந்தை செல்வங்கள் அப்படி நற்கரண முன்னாடி உட்கார்ந்துட்டு அவங்க சவுண்ட் ஆப்ரேட் பண்ணும் போது, அவங்க இசைக்கருவி மீட்டுகின்ற பொழுது ஒரு அரை மணி நேரம் அந்த அபிஷேகம் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கே அது புரியும். ஸோ இன்னைக்கு நான் என்னால் உட்கார முடியலையே நற்கரண முன்னாடி. வரக்கூடிய அந்த குறைபாடுகள் எல்லாம் அப்படியே அவங்க யோசிச்சு பார்க்கிற போது, ஒருவேளை நம்முடைய குழந்தை செல்வங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அமர வைத்து அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவுக்குள்ளாக நம்ம வளர்த்து எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவருடைய வாழ்வில் இன்னைக்கு 2வது அந்த வாசகத்தில் வாசித்தது போல 1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் இறைவார்த்தை 21. 1 John chapter 3 verse 21. இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். நிறைய நேரங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை மட்டும் நமக்கு அப்படியே மனக்கண் முன்னாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியான பாதையில பயணிப்பதற்கு இந்த இறைவார்த்தை நமக்கு உதவி செய்யும். வாசிக்கலாம் இந்த இறைவார்த்தையை. அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால், நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காமல் இருந்தால், நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காமல் இருந்தால், நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். நாம் கடவுள் திருமுன் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நம்முடைய கான்சியன்ஸ் நம்மளுடைய சொல்லிக்கிட்டே இருக்குது. எப்பா நீ தவறி போயிட்ட, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ குற்றம் செஞ்சிட்ட. குற்றம் உணர்ந்த நொறுங்கிய நெஞ்சத்தை கடவுள் புறக்கணிப்பதே கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த குற்றம் உணரக்கூடிய அந்த நெஞ்சம் அப்படியே கல்லாயிருச்சு. என்ன வேணா செஞ்சுக்கோ உங்களுடைய வாழ்க்கையில். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒரு பங்குல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் சொல்றார், ஞாயிற்றுக்கிழமைகளும் கடன் திருப்பலிலும், கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு திருப்பலியில பங்கெடுக்க வேண்டும். அப்படி பங்கெடுக்கலனா கொஞ்சம் கூட சத்தமா, என்ன பாவம்? அன்புக்குரியவர்களே, அந்த பதில் அவர் சொன்ன, திருமணமான ஒரு ஆண், அவர் குழந்தைலாம் இருக்கு, அவர் சொன்ன பதில், நான் பாவம் செஞ்சுக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரமாட்டேன், நான் பாவம் செஞ்சுக்கிறேன். உன் பூசைக்கு வர்றதை விட நான் பாவம் செஞ்சு பண்ணிக்கிறேன், சாவான பாவமா இருந்தா கூட பரவாயில்ல. என்னுடைய வாழ்க்கையில have I lost a sense of sin? என்ன பாவம் செஞ்சாலும் taken for granted. நம்முடைய மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காமல் இருந்தால், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய திருமுன்
உறுதியான சரி ஃபாதர், இது போலலாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தா எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? என்னுடைய மனசான்று என்னை குற்றவாளியாக தீர்ப்பளிக்காமல் இருந்தால் ஆண்டவருடைய திருமுன் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த இறை வார்த்தை வாசிங்க. அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். அதனாலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர், நீங்க ஒரு நல்ல ஒரு உள்ளிருப்பு தியானத்திற்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நல்ல ஒரு பாவ சங்கீதனம் ஒவ்வொரு வருஷத்தில் பங்கெடுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப அப்படியே முதல் வாசகத்துக்கு வருகின்ற பொழுது அண்ணாவினுடைய வாழ்க்கையில அப்படியே கண்ணீரோடு கூட போய் அழுது அவங்க கேட்கிறாங்க, நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு மட்டும் ஒரு கேள்வி. குழந்தை செல்வங்கள் மட்டும், சாமுவேல் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? சாமுவேல் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பைபிள் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாசிச்ச இறை வார்த்தை சாமுவேல்னா என்ன அர்த்தம் பாருங்க. குழந்தை செல்வன்னு பேதுரு அன்பியத்தினுடைய முன்னாள் தலைமை வழிகாட்டி அவர் பதில் சொல்றாரு. நம்முடைய அருள்ராஜன் சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. நீங்க சொன்ன பதில் கரெக்டான பதில் தான். நான் அவனை இப்ப நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வச்சிருக்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அண்ணா சண்டை போட்டு கண்ணீரோடு கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கு பின்னாடி அவங்க ஆண்டவருக்கு அந்த குழந்தைய அர்ப்பணிக்கிறாங்க. சாமுவேல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சு, நான் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டேன்பா, அதனால இவனுக்கு சாமுவேல்னு பேர் வைக்கிறேன்னு. இப்ப நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஏன்ட்ட ஃபாதர் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா அது உங்களுடைய முதன்மையான கடமை. ஏனென்றால் கணவன் மனைவிக்குள்ளே உங்களுடைய அன்பை நீங்கள் பகிர்கின்ற பொழுது, உங்களுடைய அந்தரங்கம் ஆண்டவர் விரும்புகின்ற அந்தரங்கமாய் அமைகின்ற பொழுது, ஆண்டவரிடத்துல ஒருவேளை தோபித்து சாராவை போல உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அன்பை பகிர்வதற்கு முன்பாக ஆண்டவரை மையப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நற்கருணை முன்பாக அமர்ந்து இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பெயரை உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்க நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு அப்படிப்பட்ட பெயர் நம்ம வைக்கிறோமா? பிரியமானவர்களே, அதனால என்னிடத்துல கேட்கக்கூடிய நபர்கள் நம்ம சொல்லுவோம், இது கணவன் மனைவி ஆகிய உங்களுக்குரிய கடமை. நற்கண்ண முன்னாடி போங்க, உட்காருங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பமானது முழுமை பெறாது. ஆகவேதான் குழந்தைக்கு முதன்மையான இடம் கொடுக்கிறாங்க. இயேசு, மரி, சுசை. பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு அண்ணா ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் எல்லாரும் அவங்களை கஷ்டப்படுத்தினாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் 2024 இன்னும் கிடைக்காம இருந்திருக்கும். ஒருவேளை ஆண்டவர் கூட அந்த ஆசீர்வாதத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா அண்ணாவனுடைய வாழ்க்கையில சாமுவேல கடவுளுக்கு கொடுக்கறாங்க. இறைவாக்கினர்கள்ல இந்த சாமுவேல் இறைவாக்கினரை போல ஒரு இறைவாக்கினர் நம்ம பார்க்க முடியல. அப்படி ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பொழுது அண்ணாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை குழந்தை செல்வங்களை கொடுத்தார்? இறைவார்த்தை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாமுவேல் இறைவாக்கினரோடு சேர்ந்து இப்ப கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். திருக்குடும்ப விழாவிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய இதயமாக இருக்கலாம், புனித யோசேப்பினுடைய இதயமாக இருக்கலாம், அல்லது அன்னை மரியாவினுடைய இதயமாக இருக்கலாம். திருப்பாடல் 84வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை 2வது இறைவார்த்தை அவருடைய அழகை காண்பதற்காக, பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக அந்த நாட்கள்ல ஒவ்வொரு ஆண்டுமாக அப்படி அவங்க போறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அழகிலே அவர் மூழ்கி வேற்றிடத்திலே 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட ஆண்டவருடைய ஆலயத்தின் முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வது மேல் என்று சொல்லி 3 நாட்களாக அங்கே இறை வார்த்தையை குறித்து அவர் கேட்பதிலும் தன்னுடைய சந்தேகங்களை எழுப்புவதிலும் பதில்களை சொல்வதிலுமாக அங்கிருந்த எல்லாரோடும் அவர் அங்கே அமர்ந்திருந்தார் என்று சொல்லி. எத்தனை வயசுல? 12 வயசுல. இன்னைக்கு 12 வயசுல நம்ம குழந்தை செல்வங்கள் எங்க இருக்கிறாங்க? ஒருவேளை உங்க குழந்தை செல்வங்களை நீங்க தேடி போனா எங்க கண்டுபிடிக்கிறீங்க? உங்களையும் என்னையும் நம்முடைய தாய் தந்தை நம்முடைய மூதாதையர் எங்கே அவர்கள் வளர்த்தார்கள்? நாம் எப்படி வளர்ந்தோம்?
திருக்குடும்பத்திலிடம், ஆண்டவர் இயேசுவிடம், புனித யோசேப்பிடம், அன்னை மரியாவிடம், கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடி தேடுவது போல, ஆண்டவரே என்னுடைய நெஞ்சம் உமக்காக தாகத்தோடு காத்திருக்கிறது என்று சொல்லி, நாமும் நம்முடைய குடும்பமும் ஒருவேளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திருக்குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோமா? என் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவோடு, என் வாழ்க்கையை புனித சூசையப்பரோடு, என் வாழ்க்கையை அன்னை கன்னிமரியாவோடு ஒப்பிட்டு பார்த்து நான் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளை ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனாம்? தொடர்பிருக்கும் திருப்பலியில நாம் அன்றாடுவோம். திருக்குடும்பமானது நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பத்தை போல கடவுளை மையப்படுத்திய ஒரு குடும்பமாக வாழ நமக்காக பரிந்து பேசட்டும். இல்லற அழைத்தல் வாழ்வில் பயணிக்கிற உங்களுடைய வாழ்வு இறை ஆசிரால் நிரப்பப்படட்டும்.